தமிழக முதல்வர் விஜய் ஐயா கவனத்திற்கு. தமிழ்நாட்டை நம்பர் ஒன்னாக கொண்டு வரக்கூடிய ஒரு ரெவல்யூஷன் கேம்பெயினை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நபராக, உங்களுடைய விசில் ப்ளோயராக, உங்களுக்கு சில விஷயங்களை நான் முன்னேற்றி எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கொண்டு வந்து உடனே செயல்படுத்துறக்கூடிய நம்பிக்கையில் இந்த ரெவல்யூஷன் நான் ஃபார்ம் பண்ணுறேன். இதில் ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் உங்களுடைய கவர்மெண்ட்டில் உங்களுடைய துறை சார்ந்த ஒவ்வொரு வல்லுநர்களையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுங்கள். எது மிக சிறந்த திட்டமோ உடனே செயல்படுத்த பண்ணுங்கள். நீங்கள் பதவியேற்ற அடுத்தடுத்த செகண்டில் ஒவ்வொரு சிக்னேச்சரில் வந்துட்டுருக்கு. ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி இந்த 2 சிலபஸ் வந்து இந்த போர்ட் ஆஃப் எஜுகேஷன்ஸ் வந்து ஒரு ஹையர் டெக்கான ஒரு மாணவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிது. எப்படின்னா, பணம் இருக்கவங்க மெட்ரிகுலேஷனுக்கு போகிறாங்க, பணம் இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க. உச்சகட்டமாக பணம் இருக்கவங்க சிபிஎஸ்சியும் ஐசிஎஸ்சியும் சிலபஸ் எடுத்து படிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னலில் கொண்டு போய் ஃபாரின் ஸ்டடீஸில் படிக்க வைக்கிற பணக்கார குடும்பங்கள் இந்தியாவில் பல உண்டு. அம்பானியுடைய மகன் எடுத்துக்கிட்டாலும் சரி, மிகப்பெரிய ஆட்களுடைய மகன்கள் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு அவங்க 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளேயே மிகப்பெரிய அறிவு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த தன்மை என்னன்னு புரிய வந்துடுது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எஜுகேஷன் துறையில் கையில் எடுத்து மிக சிறந்த உலகத்திலே நம்பர் 1 எஜுகேஷன் சிஸ்டமாக எல்லா இளைஞர்களையும் கொண்டு வந்து நிப்பாட்டும் பொழுது அவங்களுடைய அறிவுகள் மிகச்சிறந்த அறிவாக உலகம் முழுக்க புகழ்பெற்றோம். ஒரு ஆட்டோ ஓட்டுனுடைய மகன் இன்றைக்கி மிகப்பெரிய ஆளாகிறாங்க, ஐஏஎஸ் ஆகிறாங்க, படிக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஐஎஸ்சிஎஸ்சி அப்புறம் சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கும் பொழுது அவங்களுக்கு பிரெயினோடைய யூட்டிலைசிங் மேப்பிங்கை மாற்றி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய படிப்பறிவுகள் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுடைய திறன், அதோட அதிகமான திறனை உலக வல்லுநர்களோடு சேர்த்து வச்சு ஒரு படிப்பு திறனாக இந்த உச்சகட்டமான படிப்பு நிலைகள் கொடுக்குறாங்க. இதை நான் உங்கள் கவனத்துக்கு நான் வைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கும் போதோ இல்லை அப்டேட்டட் பண்ணும் போதோ வேர்ல்டு எஜுகேஷன் சிலபஸோட ஒப்பீடு பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ தொழில்நுட்பத்தை டெக்னாலஜியில் தமிழ்நாடு வளரணுன்ற எண்ணத்தை இன்றைக்கி இந்த மாணவர்களுடைய அடிப்படையிலேருந்து நம்ம வச்சிட்டோன்னா அவங்களுடைய 12ஆம் கிளாஸ்க்கு முடிக்கும் போதே அவங்க வல்லுநர்களாக மாறக்கூடிய ஒரு பிரெயின் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். அமெரிக்காவில் படிக்கக்கூடிய ஒரு மகனுடைய அறிவும் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஒரு மகனுடைய அறிவும் ஒன்றான்னு கேட்டால் அவனுக்கு நிறைய விஷயங்கள் எளிதாக தெரியக்கூடிய இடமா அமையுது. அதை நாம் முன்னேற்ற பாதையில் கொண்டு போவோம். சிலபஸை இன்னும் சூப்பர் டெக்காக ஈஸியாக புரிகிற மாதிரி, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டுவோம். இது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அது இல்லாமல் பிரெயின் ரெவல்யூஷன் கூடிய வார்த்தையை நான் முன்வைக்கிறேன். பிரெயின் அப்படின்னு கூடிய வார்த்தை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அடிபட்டுருச்சு, டேமேஜ் ஆச்சுன்னு போது தான் சில மக்களுக்கு தெரிய வருது. மூளை மட்டும்தான் ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கைக்கான பலமும் பல பரீட்சைக்கான போரை அவன் சந்திக்கக்கூடிய இடமும் அந்த மூளையிலேருந்து மட்டும்தான் உருவாகுது. அந்த மூளை இருக்கிறதுனால தான் ஒருத்தன் டாப் நம்பர் 1 வரான். அந்த மூளை மலிஞ்சு போன உடனே அவன் ஜெயிலுக்கு போகிறான், இல்லை சூசைட் பண்ணிடுறான். இந்த மூளையோடைய சிறப்பு அம்சத்தை திறனாய்வு செஞ்சு இந்த மக்களுடைய எண்ணங்கள்லையும் மக்களுடைய மைண்ட் செட் பிஹேவியர்லையும் கொண்டு வந்து நிப்பாட்டும் போது மக்களுடைய மனநிலைக்கு மாற்றப்படும். ஸ்டார் விஜய் இந்த மாதிரியான சேனலுக்கு வந்து சந்தோஷ கூச்சாளர்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. பிக் பாஸ் மாதிரியான சேனல்கள்லாம் சந்தோஷ கூச்சாளர்களை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஆனால் அரசு சார் துறையில் இருக்கக்கூடிய DD1 பொதிகை சேனல்கள் மக்களுடைய அறிவை மிகச்சிறந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டிங்கன்னா மக்கள் எந்த பக்கம் போகணும், யாரை பார்க்கணும், எந்த விஷயத்தை உணரணும்னு கூடிய இடத்துக்கு வந்துடுவாங்க. அறிவு சார்ந்தே பயணிக்கும் போது தமிழ்நாடு நம்பர் 1 ஆகிடும், இந்தியா நம்பர் 1 ஆகிடும். அறிவு எங்கேருந்து பெறப்படுது? மூளைகள்லேருந்து. மூளைகளை யார் தயார்நிலைப்படுத்துகிறான்னா முதலமைச்சராகிய நீங்கள் தான் பண்ணணும். இப்போது மக்களுடைய அறிவுகள் எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, அம்பானியுடைய ஒரு நிமிட வருமானமும் எலான் மஸ்குடைய ஒரு நிமிட வருமானமும் வேறு. நம்மளுடைய சாதாரண மக்களுடைய ஒரு நிமிட வருமானம் வேறு. இப்போ இதுக்கான விஷயங்கள் எப்படி அவங்க கிடைச்சாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஒரு 30 வருஷத்துல தான் ஜெயித்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மூளைகளை அவங்க சரியாக பயன்படுத்தினாங்க. மைண்ட் செட் பிஹேவியர் இது படிப்பறிவு இடத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இடமும், அவங்களுடைய ஒரு நாளில் அவங்க தேவையில்லாமல் செலவிட பண்ணக்கூடிய நேரத்தையும், சரியான நபர்களையும் சரியான ஆற்றலையும் சரியான மைண்ட் செட்டோட சரியான மைண்ட் மேப்பிங்கோட சரியான பயணங்கள் மேற்கொள்ளும் போது சரியான திட்டங்களை அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வைக்கும் பொழுது அவங்க ஜெயிச்சிட முடியும். சார் 8 மணி நேரம் தூங்குறேன், 8 மணி நேரம் வேலைக்கு போகிறேன், பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 8 மணி நேரம் உங்கள் ஒவ்வொருத்தர் மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான இடம். இருக்கிறத மாற்ற முடியாது, ஆமாம். ஆனால் மேலே இருக்கக்கூடிய 8 மணி நேரத்தில்
ஒரு மனிதனால செதுக்கி 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 அவனுடைய வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சா மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றிடுவான். இதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் வைக்கிற காரணமும், பிரெயின் ரெவல்யூஷனுக்குள்ளே ஒரு புரட்சியாக மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய காரணமும் ஒன்றே ஒன்று தான். பிரெயினால் மட்டும்தான் இந்தியா நம்பர் 1 வரும். தமிழர்கள் மூளையில் மிகச்சிறந்தவர்கள். அத்தனை கிரகங்கள் இருக்குன்னு கூட்டி கழிச்சவங்க நாம. முன்னாடியே சொல்லிட்டோம். தாமஸ் ஆல்வா எடிசன் 1090 பேட்டன்ட் கண்டுபிடிச்சிருக்காரு, பேட்டன்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச பொருட்கள் கம்மியாக இருந்தாலுமே பேட்டன்ட் உரிமைகள் வாங்கியிருக்காரு. மிகச்சிறந்த ஆளர்கள், அறிவாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நீங்கள் கூட்டு பேசுங்க. ராமர் பிள்ளைன்னு ஒருத்தர் கூட்டு பேசுங்க. தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் அறிவு இருக்கோ அவங்க வெளிப்படுத்த முடியல, அவங்கள கூப்பிட்டு பேசுங்க. முதலமைச்சர்கிட்ட நீங்கள் வீடியோ பேசி போடுங்க. முதலமைச்சர் கண்டிப்பாக உங்களை சந்திப்பார், உங்களுக்கு கவனம் செலுத்துவார். அவருடைய அதிகாரிகள் உங்களை சந்திப்பாங்க. எந்தெந்த துறைகளில் அறிவு சார்ந்து வளரணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க. அது நாளைக்கு மிகப்பெரிய புரட்சியாக மாறிடும். நாளைக்குன்றது வருங்காலம் கிடையாது. இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்குள்ளே இருக்கும். நன்றி.